and welcome to AJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் என் கேக்குக்கு எதிர்பாராமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நான் அதை எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுவும் இல்லை, இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு கேக்கு. ஸோ அவ்வளவு அழகாக நீட்டாக டெக்கரேட் பண்ணி கொடுக்க வேண்டிய கேக்கு இந்த மாதிரி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த டைம் வரும்போது சொல்கிறேன். ஸோ அந்த கேக் எப்படி செய்யுங்கிறத ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா 3 kg 3 டயர் ரெட் வெல்வெட் கேக்கு. ஸோ இதோட பாட்டம் டயர் பார்த்தீங்கன்னா நான் 8 inch எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டயர் வந்து 6 inch, டாப் டயர் பார்த்தீங்கன்னா 4 inch. இந்த சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது ஒவ்வொரு டயருக்கும் பார்த்தீங்கன்னா 2 inch டிஃப்ரென்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து டோட்டலாக 3 kg பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ பாட்டம் 8 inch வந்து 2 tin எடுத்திருக்கேன். தென் 6 inch 2 tin, தென் 4 inch 2 tin. இந்த எல்லா டின்லேயுமே ஈக்குவல் ஹைட்டுக்கு நான் பேட்டர் விட்டு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு டயருக்கு 4 லேயர்ஸ் வச்சு எனக்கு கேக் வேணும், அதுக்காக நான் செய்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டின்ல உள்ள கேக்கை நான் 2 லேயராக நான் கட் பண்ணியிருக்கிறேன். அப்படி டோட்டல் எனக்கு வந்து ஒரு டயருக்கு 4 லேயர்ஸ் எனக்கு கிடைக்கும். ரெட் வெல்வெட் கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. அப்படி 3 டயருக்குமே ஒவ்வொரு டயருக்கும் 3 லேயர்ஸ் வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம ஃப்ராஸ்டிங் அண்ட் க்ரம் கோட்டிங் செய்துக்கலாம். ஆக்சுவலி இந்த பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேக் மட்டும் கிடையாது, இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா டிசர்ட்ஸும் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த பர்த்டே கேக் இருந்தானே பார்த்தீங்கன்னா வேறையும் நிறைய கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பொதுவாக அந்த டயர் கேக்ஸ் எல்லாம் செய்யும்போது நான் பாட்டமில் ட்ரம் போர்டு தான் கொடுப்பேன். இதுக்கு நான் என்ன செய்தேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்பேஸ் பார்த்தாது அப்படிங்கிறதுனால நான் வந்து சிம்பிளாக ஒரு போர்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேக்கெல்லாம் டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கேக்குக்கு ட்ரம் போர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால வெயிட்டு கம்மியாக உள்ள தின் போர்டு தான் நான் இதுக்கு கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் அண்ட் டாப் டயருக்கு பார்த்தீங்கன்னா பாட்டமில் கேக் கார்டு கொடுத்து தான் நான் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்டாக் பண்ண மட்டும் தான் செய்திருந்தேன், க்ரம் கோட்டிங் கொடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேற கேக் ஆர்டர்ஸ் இருந்ததுனால அது கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டே முன்னாடியும் வேறு சின்ன சின்ன கேக் ஆர்டர்ஸாக இருந்துச்சு. அதனால எனக்கு ஒன் டே முன்னால் எனக்கு செய்து வைக்கிறதுக்கும் எனக்கு முடியலை. ஆக்சுவலி இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் அந்த ஒன் டே விளாக் அந்த ஃபுல் என்னெல்லாம் ஆர்டர்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எனக்கு டைம் இல்லை அந்த க்ரம் முடிச்சு வைக்கிறதுக்குள்ள. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஸ்டாக் மட்டும் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வச்சிருந்ததுல தான் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ அந்த பாட்டம் சைட் கேக் பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜில் வந்து அந்த பாட்டம் ரேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் அந்த பர்பிள் கலர் கேக் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலி அந்த கேக் வந்து டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறமா சுகர் சிரப் பாட்டில் நான் அதில் தான் நான் வச்சுருந்தேன். ஆக்சுவலி சரிச்சு வச்சுருந்தேன், அதை வெர்டிக்கலாக வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால சரிச்சு வச்சுருந்தேன். அதில் அந்த சுகர் சிரப் பாட்டிலோட லிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகலை. ஸோ அந்த லிட்டு வந்து டைட்டாக இல்லாதது நான் கவனிக்கலை, அவசரமாக உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 1 hour தாண்டி தான் நான் வந்து க்ரம் கோட்டிங் செய்யலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜோட பாட்டம் ரேக்கில் ஃபுல்லாகவே சுகர் சிரப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த டாப் டயர் கேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 inch கேக்கு, அதுலேயுமே ஃபுல்லாக சுகர் சிரப்பாக இருக்குது. அது ஒவ்வொன்றா மேலேருந்து சுட்டாக வடிஞ்சிட்டே இருக்குது. நான் வந்து 1 liter பாட்டிலாகும் சுகர் சிரப்பு, ஆக்சுவலி அது ஃபுல்லாக இருந்துச்சு, 1 liter ஃபுல்லாகவே சுகர் சிரப் இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டில் நான் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml அளவுக்குள்ளது மட்டும்தான் சுகர் சிரப்பு பேலன்ஸ் இருந்துச்சு. பேலன்ஸ் 750 ml எல்லாமே இந்த 2 ரேக்லேயுமா இருக்குது. இதிலே நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டயரும் டாப் டயர்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேக் கார்டு அடியில் அந்த ஒரு போர்டு வச்சுருந்தேன், சர்க்கிள் போர்டு வச்சுருந்ததுனால அந்த ஸ்பாஞ்சில் சுகர் சிரப்பு ஏறலை. பட் வந்து அந்த பாட்டம் டயர் அப்படி இல்லை, அதில் வந்து வேறு கேக் கார்டு எதுவுமே இல்லை. ஆல்ரெடி சொன்னது மாதிரி ரொம்ப தின்னாக வெயிட்டு கம்மியாக உள்ள ஒரு போர்டு தான் நான் கொடுத்துருந்தேன், சிம்பிளாக உள்ள போர்டு தான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த போர்டு ஃபுல்லாக சுகர் சிரப்பில் அப்சர்வ் ஆகி அந்த போர்டு ஃபுல்லாக வெட்டாகி கொவந்துருச்சு. அதே மாதிரி அந்த பாட்டம் டயர் கேக்கில் அந்த பாட்டம் லேயரில் உள்ள அந்த ஸ்பாஞ்சு ஃபுல்லாகவே சுகர் சிரப்புக்கு உள்ளால அப்படி முங்கி போயிருக்குது. ஏன்னா இது எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணலை, ஏன்னா நான் பார்த்ததுமே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுவேன், ஏன்னா திருப்பி அது பேக் பண்ணி செய்கிறதுக்குள்ளே டைம் எனக்கு இல்லை. அந்த கேக்கை தான் எனக்கு வந்து சரி பண்ணி எடுத்தாகணும், வேறு ஆப்ஷனே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த கேக் எடுத்துகிட்டு அதை ஓரளவுக்கு கை வச்சு அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஸ்பாஞ்ச்லேருந்து சுகர் சிரப்பு வெளியில் வர அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி மேக்ஸிமம் வந்து சுகர் சிரப்பு நான் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்பாஞ்ச் வந்து பிஞ்சு வந்துடக்கூடாது, எதுவும் டேமேஜும் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு முடிஞ்சது வரைக்கும் நான் ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன். இதில் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த பாட்டமில் இருந்த ஸ்பாஞ்ச் மட்டும் தான் ஃபுல்லாக சுகர் சிரப்பில் அப்படியே முங்கி போயிடுச்சு. ஸோ அதை வந்து ரொம்ப
அழுத்தி எடுத்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது அவ்வளவு சுகர் சிரப்பையும் வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா 12 இன்ச் ட்ரம் போர்டுக்கு நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஒரு தாட் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ பாட்டம் டயரில் அந்த ஃபுல் சோக்கான சுகர் சிரப்பு சோக்கான ஸ்பாஞ்ச் இருக்கும்போது மேபி கொஞ்சம் லேட்டராக அந்த சுகர் சிரப்பு அப்படியே வடிஞ்சு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால நான் மொத்தமாகவே அந்த கேக்கை வந்து தலைக்குப்புற வச்சுட்டேன். அந்த டாப்பில் இருந்தது பாட்டம்லேயும் இருந்த டாப்லேயும் அப்படி வச்சு தான் நான் வந்து க்ரம் கோட்டிங் கொடுத்துடுதேன். ஸோ க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து ஃப்ரீசரில் வச்சேன். அப்போ ஓரளவுக்கு அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா செட் ஆகி ட்ரை ஆகி கிடைக்கும் இல்லை அப்படின்ட்டு நல்லா நீட்டாக வந்து க்ரம் கோட்டிங் முடிச்சு நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன். என்னோட தாட் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ அந்த டாப் லேயரில் வந்து சுகர் சிரப்பு ஒரு வேளை வடிஞ்சு வந்தாலும் இப்போ பாட்டமில் உள்ள அந்த ஸ்பாஞ்சஸ் வந்து அதை எடுத்துக்கும் இல்லையா. ஸோ வந்து சுகர் சிரப்பு வெளியில் வராது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்துச்சு. ஸோ க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் டயரும் தென் டாப் டயர் ரெண்டுலேயுமே க்ரம் கோட்டிங் முடிச்சு ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே அந்த 3 டயர் கேக்கையுமே நான் க்ரம் கோட்டிங் முடிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதாவது அந்த பாட்டம் டயரை ஃப்ரீசர்லையும் பேலன்ஸ் ரெண்டையுமே நார்மல் கூலிங்லேயும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த கேக்கை க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா அந்த கேக்குக்கு டெக்கரேஷனுக்குள்ளே ஃபாண்டன் ஒர்க்கெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த கேக்குக்கு டாப்பில் ஒரு ரெட் கலர் கார், அப்புறம் பாட்டமில் 3 டெடி பியர்ஸ் வேணும், தென் கொஞ்சம் ஃபாண்டன் ஸ்டார்ஸ் தேவைப்பட்டுச்சு. இது எல்லாமே வந்து நான் ஒவ்வொன்றா நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் அந்த டெடி பியர் நான் வேறே ஒரு சில கேக்ஸில் டெடி பியர் எப்படி செய்யணும் நான் காமிச்சிருக்கேன். அதனால இதில் அது வீடியோ இன்க்ளூட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் நான் அந்த கேக்கோட டாப்பராக வைக்கிறதுக்கு அந்த கார் தான் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த காரில் மெயினாக அதோட அந்த ஐஸு தென் அந்த வீல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ஷேப் கட் பண்ணது எல்லாமே இந்த நாசல் யூஸ் பண்ணி தான் அந்த ஒவ்வொரு சைஸ்லேயும் உள்ள சர்க்கிள் வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன். ஆக்சுவலி இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு கேக். அவங்க ஒரு 3 to 5 மாடல் சென்ட் பண்ணி அதில் வர சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு கேக்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் அது வந்து அந்த பிளஞ்சர் கட்டர் யூஸ் பண்ணி ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர்லையே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்டார்ஸ் வந்து கேக்கில் வந்து ஒட்டி வைக்கிறதுக்கும் பேலன்ஸ் உள்ளது கேக்கில் கொஞ்சம் டாப்பர்ஸ் மாதிரி வைக்கிறதுக்குமா தேவைப்பட்டுச்சு. நான் அதுக்கு வந்து இந்த ஸ்டெம் ஒயர் யூஸ் பண்ணி தான் டாப்பர் மாதிரி எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம உடன் ஸ்டிக்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஆடாக தெரியும், என்ன சொல்கிறது அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான் ஸ்டெம் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ளே ஃபாண்டன் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து நான் கேக்குக்கு ஐசிங் கொடுத்துக்க போகிறேன். ஸோ கேக்குக்கு நான் ஐசிங் கொடுக்குறதுக்கு ஐஸ் ப்ளூ கலரில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்துருக்கிறேன். லைட்டாக தான் நான் அந்த கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கேக்குக்கு பாட்டம் அண்ட் டாப் டயர் இந்த ரெண்டுக்குமே ப்ளூ கலரில் ஐசிங் கொடுத்துருக்கேன். தென் ஃபர்ஸ்ட் டயர் கேக்குக்கு மட்டும் ஒயிட் கலரில் தான் நான் ஐசிங் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கேக்குக்கு வந்து ஐசிங் முடிச்சுட்டு நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு டெலிவரி கொடுக்குற அந்த டைமுக்கு, ஏன்னா ஃபாண்டன் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லாஸ்ட் டைம் தான் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுக்கிறேன். ஸோ கேக் வெளியில் எடுத்து பார்த்தா கேக் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. ஐசிங் முடிச்சதுக்கு இடையிலையா இந்த மாதிரி கிராக் விழுந்து அதுலேருந்து சுகர் சிரப்பு வெளியில் வந்து ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா போர்டு நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். நிறைய சுகர் சிரப்பு கீழே இருந்துச்சு. இந்த மாதிரி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் நீட்டாக க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டேன், ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிட்டேன், தென் ஐசிங்கும் முடிச்சாச்சே. ஸோ இப்படி இந்த க்ரீமுக்கு இடையிலையா சுகர் சிரப் எனக்கு இது வரைக்கும் எனக்கு இப்படி ஆனதே கிடையாது. ஸோ இதுலேயும் ஆகாது அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் எடுத்து பார்த்தபோது பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுதில்ல இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா கேக்கு டெலிவரி கொடுக்குற டைமும் ஆகிடுச்சு. இனிமேல் இது எதுவுமே செய்ய முடியாது. இது வச்சு தான் எனக்கு வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த 12 இன்ச் ட்ரம் போர்ட்லேயும் நான் கேக் கொஞ்சம் பேக்கில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா அந்த ஃப்ரெண்டில் அந்த டெடி பியர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பின்னாலே வச்சுருந்தேன். ஸோ இதில் அந்த கேக்கோட அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் அந்த ஃபுல் கிராக்குமே வந்துருந்துச்சு. இப்போ சைட்லேயே பேக்கில் இருந்தால் கூட ஃபோட்டோஸில் எல்லாம் தெரியாது இல்லையா, இது அப்படி கிடையாது. அந்த கரெக்டாக அந்த ஃப்ரெண்ட்லேயே தான் எல்லா கிராக்குமே இருந்தது. ஸோ அது சரி பண்ணுறதுக்கு இனி வாய்ப்பே இல்லை. அதனால் அதை கவர் அப் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா 3 டயர் கேக்குமே வந்து பாட்டமில் இந்த மாதிரி ஒரு ரிப்பன் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் பாட்டமில் அந்த சுகர் சிரப்பு லைட்டாக வடிஞ்சது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஓரளவுக்கு நமக்கு வந்து கிளியராகி தெரியும். அதாவது டக்குன்னு பார்க்கும்போது தெரியாது, அந்த ஓரளவு நீட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் 3 டயர்லேயுமே வந்து ரிப்பன் கொடுக்கலாம் அப்படின்னு செய்தேன். ஸோ அப்படியே 3 டயர் கேக்கும் ஸ்டாக் பண்ணி அதோட சென்டரில் வந்து ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா அந்த கிராக் விழுந்ததுலாம் அந்த ஸ்டார்ஸ் வச்சு கவர் பண்ணேன். அதே மாதிரி டெடி பியர் வந்து கரெக்டாக அந்த கிராக்குக்கு ஃப்ரெண்ட்லேயே இருக்கிறது மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படி டோட்டலாகவே இந்த கேக்கில்
இப்படி ஒரு டேமேஜ் இருந்ததே தெரியாத அளவுக்கு நான் நீட்டாக கவர் பண்ணி எல்லாம் எடுத்துட்டேன். பட் இன்னொரு விஷயம் இருக்குது, அவங்க இப்போ கஸ்டமர் கேக் கட் பண்ணி சாப்பிடும்போது அதில் சுகர் சிரப் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அது டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ நான் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கேக்கில் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி கேக் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ ஓகே, ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறமா வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பேபிக்கு தான் பர்த்டே. அதில் வந்து இப்போது நமக்கு கேக்கில் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆனதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மிஸ்டேக் ஆனால் கூட ஃப்ரெண்டுக்கிட்ட தானே, ஸோ இப்படி ஆயிடுச்சு, ஒரு சின்ன சொதப்பல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னால் இவங்க நல்லா கேக் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம இப்படி சொதப்பி வச்சிட்டோம் அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் ஆகிடும் இல்லையா? அப்படியும் இருந்துச்சு. ஸோ என்ன ஆனாலும் ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி சுகர் சிரப் ஐசிங் செய்ததுக்கப்புறமா அந்த இடையிலையா அந்த மாதிரி வடிஞ்சு வர்றது வந்து எனக்கு வந்து அது பார்த்தப்போ கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறாங்க, ஏன்னா ஐசிங் செய்ததுக்கப்புறமா சுகர் சிரப்பு வடிஞ்சு வருது, எதனால, ஏன் அப்படி வருதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் கொடுத்த ரிப்ளை என்னென்னா, நீங்கள் ஜாஸ்தியாக சுகர் சிரப் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஸோ கம்மியாக அளவோடு கொடுங்க, நீங்கள் அதிகமாக கொடுத்ததுனால தான் எக்ஸ்ட்ராவாக அது எக்ஸஸாக வெளியில் வருது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் என்ன நினச்சிருந்தேன், அவங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, அதனால அது அந்த பாட்டமில் வடிஞ்சு வந்திருக்குன்னு. ஸோ ஐசிங் பண்ணதுக்கு அப்புறமும் சுகர் சிரப்பு வடிஞ்சு வரணும்னா அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் சிரப்பு கேக்கில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்படி கேக் ஒரு வழியாக அந்த டேமேஜ் எல்லாமே கிளியர் பண்ணி சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த கேக்கில் இன்னொரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. என்னென்னா, இது வந்து 30 மினிட்ஸ் கிட்ட ட்ராவலிங் இருந்துச்சு இந்த கேக் கொண்டு கொடுக்குறதுக்கு. அப்போ எனக்கு அதுவும் ஒரு பயம் இருந்துச்சு, மேபி ஷேக் ஆகும்போது, ஏன்னா பாட்டம் வந்து நல்லா சுகர் சிரப்பில் சோக்காயில் இருக்குது, கேக் வந்து சரிஞ்சிருமா இல்லை உள்ள சிங்க் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் வந்து அங்கே கொண்டு போய் சேர்த்து அவங்க கேக் கட்டிங் முடிகிறது வரைக்கும் எனக்கு பிக்ஸை சென்ட் பண்ணியிருந்தாங்க. கேக் கட்டிங் முடிகிறது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. வீட்டில் வச்சு ரெடி பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அங்கே கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கேக்கில் ஸ்கியூவர்ஸ் நான் கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருந்தேன். தென் டாப்பில் 2 டயர்லேயுமே பாட்டமில் கேக் கார்டு வச்சுருந்தேன். அதனால ட்ராவல் டைம்லேயுமே எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் சேஃபாக கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு நான் நெக்ஸ்ட் டே அவங்கக்கிட்ட கேட்டேன் கேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அவங்க வந்து நல்லா இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்து, சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க. வேறு எதுவுமே அவங்க இந்த மாதிரி சுகர் சிரப் ஜாஸ்தியாக இருந்தனோ அப்படி எதுவுமே சொல்லலை. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. நான் அதனால் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க கட் பண்ணி சாப்பிடும்போது கேக்கில் சுகர் சிரப்பு கரெக்டான அளவுக்கு தான் இருந்திருக்கும். எப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, பாட்டம் லேயரில் மட்டும்தான் சுகர் சிரப்பு கம்ப்ளீட்டாக வந்து சோக்காக இருந்துச்சு. நான் அது முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, அப்படி தலைக்குப்புற தானே நான் வச்சு க்ரம் கோட்டிங் கொடுத்து ஐசிங் எல்லாம் செய்திருந்தேன். ஸோ அந்த டைமில் அந்த டாப் லேயரில் எக்ஸஸாக இருந்த சுகர் சிரப்பு வந்து வடிஞ்சு கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு கட் பண்ணும்போது சுகர் சிரப்பு எல்லாமே கரெக்டான அளவுக்கு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சுகர் சிரப்பு கொட்டினதில் எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிங் செய்த போது அதோட வெளியில் நமக்கு பார்க்குறதுக்கு இந்த கிராக்கு விழுந்து இந்த சுகர் சிரப்பு வெளியில் வடிஞ்சது மாதிரி வந்துருச்சு இல்லையா? இது மட்டும்தான். மற்றபடி எனக்கு கேக்கில் டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸோ, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயோ இந்த ட்ராவலிங் டைம்லேயோ கேக்கில் வேறு எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே எனக்கு ஆகலை. இப்போ உங்களுக்கே டவுட் வரலாம், அப்படின்னா சுகர் சிரப் என்ன அளவுக்கு நம்ம கேக்கில் கொடுக்கணும், 1 kg கேக்குனா என்ன அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் ஒரு மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுற அந்த சுகர் சிரப்போட மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம செய்கிற அந்த கேக் ஸ்பாஞ்சை பொறுத்து இருக்குது. ஏன்னா நம்ம கேக் பேட்டர் வந்து ஓவர் மிக்ஸ் ஆகாமல் ப்ராப்பராக நமக்கு பேக்காகி கிடச்சிச்சின்னா, அந்த நம்ம 3 லேயர்ஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு லேயரோட திக்னஸ் நமக்கு நல்லா ஹைட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு சுகர் சிரப் அதிகமாக தேவைப்படும். ஒருவேளை நம்ம மிக்ஸ் பண்ணுறது வந்து ஓவர் மிக்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு கேக்கு ஸ்பாஞ்ச் வந்து ஹைட்டு கம்மியாக தான் கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த 3 லேயர்ஸ் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சுகர் சிரப்பு அதுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் எக்ஸாக்டாக 1 kg கேக்குக்கு இவ்வளவு ml சுகர் சிரப்பு வேணும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க 1 kg கேக்குக்கு எவ்வளவு தேவைப்படும், 1/2 kg கேக்குக்கு சுகர் சிரப் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது.
ஸோ இதுதான் மெஷர்மெண்ட், ஓகேங்களா? நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்து தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் அது வந்து கற்றுக்கணும். ஓகே, திக்னஸ் இவ்வளோ இருந்துச்சுன்னா இவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நமக்கு அப்ளை பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா 12x12x12 சைஸ் உள்ள டால் கேக் பாக்ஸில் பேக் பண்ணி கொண்டு போயிருந்தேன். இந்த கேக் வந்து நான் 4 வீலரில் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன். அதாவது ஃப்ரெண்டு சீட்டில் அந்த ஃப்ரெண்டில் கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு கொண்டு போயிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, லேட்டானாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேக்கிங் கிளாஸ் ரிலேட்டடாக உள்ள அப்டேஷன் எல்லாமே நான் அதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி விஏஜே வேர்ல்டு சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.